ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நிம்மதியான தூக்கத்தை தரும் கர்த்தர் என்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிறோம். வசன ஆதாரமாக சங்கீதம் 4வது சங்கீதம் 8வது வசனம், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு நிம்மதியான ஒரு தூக்கத்தை தருகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள் இருந்தாலும் அநேக நேரங்கள்ல அது நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றதா இருக்குது. ஐயோ, இந்த பிரச்சனையோட கூட எப்படி என்னால சரியா தூங்க முடியும், என்னால சரியா கூட தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி நம்ம அந்த மாதிரி தூக்கத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸை ஃபீல் பண்ணி கொண்டு இருந்தோம் என்றால், உங்களை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தூக்க பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கீங்க. என் பிரச்சனையை நினைச்சு நான் திடீர்னு கொஞ்ச நேரம் தூங்குறேன், அதிகமான நேரம் என்னால தூங்க முடியல, ஒரு ஃபுல் ரெஸ்டே எனக்கு கிடைக்க மாட்டேது, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான சுச்சுவேஷன்ல இருக்கிறேன், இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த கவலையில இருந்து ஒரு விடுதலை வேணும், என் பிள்ளைங்களுடைய காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? கர்த்தராகிய தேவன் இந்த வேளையில உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? நான் உன்னை சமாதானத்தோடு உன்னை படுக்க வைப்பேன், நீ சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வாய் என்று நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்வேன், கர்த்தாவின் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஒரு நல்ல தகப்பன் நம்மளுக்கு இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. நாம் கவலைப்பட்டு கொண்டே இருப்போம் என்றால் தேவனால கிரியை செய்ய முடியாது. அநேகமான நேரங்கள் அந்த கவலை நம் இருதயத்தை மிகவும் சீரழித்து, நம்முடைய இருதயம் அந்த கவலை அந்த பிரச்சனைகளை பத்தியே திங்க் பண்ணி கொண்டு இருக்கிறது. அதிகமான கவலை நிமித்தமாக நம் தூக்கத்தை இழந்து போகிறோம். ஆனால் கர்த்தராகிய தேவன், நான் உன்னை சமாதானத்தோடு உன்னை படுக்க வைப்பேன், நீ சமாதானமான ஒரு நித்திரை செய்வாய், நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து என்னுடைய ஊழியத்தை செய்வா, உன்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில பராமரிப்பா, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்வாய் என்று வேலையில வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தாவே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த காரியத்தை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இனிமே இந்த பிரச்சனை என்னோட பிரச்சனை இல்லை, இது உங்க பிரச்சனைப்பா, நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைக்கும் பொழுது அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். முதலாவது கர்த்தரை நாம் நம்பி நம்முடைய காரியங்களை விடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அநேக மணி நேரங்கள் எனக்கும் ஒரு நேரத்துல இப்படி தூக்கம் வராது, தூக்கமே வரவே வராது, எவ்வளவு தூங்க ட்ரை பண்ணாலும் தூக்கம் வராது. அப்ப ஏசப்பா, என் மேல ஏதாவது நான் தப்பு இருந்தா கூட என்னை மன்னிச்சுக்கிறேங்க, எனக்கு எதுக்காண்டி இப்படி தூக்கம் வருது, தூக்கம் வராம நான் அப்படி கஷ்டப்படுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தா கடைசியா கர்த்தர் நல்ல ஒரு தூக்கத்தை கட்டளையிடுவார். அந்த மாதிரி ஒருவேளை சின்ன சின்ன தவறுகள் நம்ம மேல இருக்குமாடா, ஏசப்பா நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்றப்ப அவர் நமக்கு அந்த குறைகளை நம்மளுக்கு மன்னித்து, அந்த குற்றங்களை மன்னித்து அவர் நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்ததாக நம்ம ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம், ஒரு சமாதானமான ஒரு தூக்கத்தை நம்மளுக்கு தரவல்லது நம்ம அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணும் பொழுது, அந்நிய பாஷையினால பேசி நம்ம அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணும் பொழுது, அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனங்களோட பரியாச உதடுகள்னால ஜனங்களோடு கூட பேசுவேன் என்ற கர்த்தராகிய தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிறைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் அந்த தூக்க பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். நாம் சமாதானமாய் தூங்கும்படியாக, நாம் நீண்ட நேரம் சமாதானமாய் தூங்கும்படியாக, எந்த விதமான டிஸ்டர்பும் இல்லாதபடி, சத்துருவனுடைய ஒரு தொந்தரவு இல்லாதபடி, அல்லது கெட்ட கனவுகள் வராதபடி அவர் நமக்கு நல்ல ஒரு சுகமான ஒரு நித்திரையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள் பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ், பலவிதமான ஸ்ட்ரெஸ்னால மக்களால தூங்க முடியல. எங்கே பார்த்தாலும் பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிள்ளைகள் நிமித்தம் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளின் நடுவில் கூட உங்களை தூங்க வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு பேதுருவை பார்க்குறோம். பேதுரு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டாரு. யாக்கோபை கொலை செஞ்சுட்டாங்க. யாக்கோபை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் பேதுருவை தேடி பிரிசன்ல போட்டுட்டாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க. ஆனா பேதுரு என்ன பண்றாரு? ஐயோ, நம்மளும் செத்தோண்டா அப்படின்னு நினைக்காதபடி அவர் நிம்மதியாய் அவர் சிறைச்சாலையில தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அந்த வேளையில அவரை தூங்க வச்சது எது? கர்த்தர் மேல அவர் இருந்த நம்பிக்கை. கர்த்தர் நிச்சயமாகவே என்னை இந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவர் விடுவிக்கிறார், ஏன்னா என்னை விடுவிக்கிற தேவன் என்னை ஒரு நோக்கத்தோடு கூட இந்த சிறைச்சாலையில கொண்டு வந்திருக்கிறார், என்னை ஒரு அற்புத சாட்சியா நிறுத்துவார் என்று சொல்லி அவர் நிம்மதியாய் தூங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் அவரை கூட ஒரு தூதனை அனுப்பி அவரை சிறைச்சாலைந்து வெளியில கொண்டு வந்து அவரை தெருவில் அவர் விட்டு அவர் ஊழியம் தொடர்ந்து பேதுரு செஞ்சதை நம்ம பார்க்கிறோம். அதே தேவன் இன்றைக்கு மாறாத தேவன். பிரச்சனைகள் மத்தியில சிறைச்சாலையில யாருக்காவது தூக்கம் வருமா? சிறைச்சாலையில தூக்கமே வராது. ஆனா பேதுருவை தூங்க வச்சது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை, அவர் கர்த்தர் மேல கொண்டிருந்த நம்பிக்கை அவரை தூங்க வச்சது. நாமும் கர்த்தரை முழுமையாய் நம்புவோம். நம்ம பிரச்சனைகளை நம்மளே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தூக்கத்தை இழந்து கஷ்டப்படுறதை விட்டுட்டு, கர்த்தாவே இந்த பிரச்சனையை உங்க இடத்துல ஒப்பு கொடுக்குறேன் சொல்லி நாம் கர்த்தரை முழுமையாய் நம்புவோம். அவரிடத்துல நாம்
கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். அவர் நம்மளை விசாரித்து நம் குறைவுகளை நிறைவாக்குற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்நிய பாஷைகளை பேசி தூங்க போறதுக்கு முன்னாடி நல்ல ஆவியில நிறைந்து பாடல்களை பாடி ஜெபம் பண்ணிட்டு தூங்கினோம்னா கர்த்தராகிய தேவன் நம்மளுக்கு எந்த கெட்ட கனவுகளும் இல்லாதபடி, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த காரியங்கள் இல்லாதபடி அவர் நம்மளுக்கு சுகமான நித்திரை கூட கொடுத்து நம்ம வழிநடத்துற தேவனா இருக்கிறார். பேதுருவை அந்த பிரச்சனையின் மத்தியில் சிறைச்சாலையில நிம்மதியா தூங்க வைத்த தேவன் உங்களுக்கும் அவர் நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த சிலுவையில அவர் மரித்த பொழுது அந்த சிலுவையிலிருந்து அவரோட தலையில இருந்து வழிந்த ரத்தம் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் விழுகிறது. அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். அந்த சிலுவையை நோக்கி பாருங்க. அந்த தேவாதி தேவன் அந்த ரத்தம் உங்கள் மேல விழுகிறது. ஒருவேளை உங்களுக்கு தூக்க பிரச்சனைகள் இருக்குமானால், மாத்திரை மருந்துகளை நீங்கள் தூக்கத்துக்கு எடுத்துக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அவருடைய ரத்தம் இந்த வேளையில உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. சிலுவையை நோக்கி பாருங்கள். கல்வாரி தேவனை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். உங்களை கவலைகளிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். மனதை அடுத்து கொண்டிருக்கிற மன அழுத்தங்களிலிருந்து அவர் விடுதலை ஆக்குகிறார். உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு உறக்கத்தை கொடுக்கிறார். கனவுல அவர் உங்களோட கூட பேசி உங்களுக்கு அவருடைய திட்டங்களை பற்றிய கனவுகளை அவர் கொடுக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், கர்த்தரோ தம் பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆமென். நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள். இந்த வேளையில கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமானவன், அதனால் உனக்கு நான் சுகமான நித்திரை அளிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி நம்முடைய வழிகள் இருப்போம் என்றால், நம் வழிகளை சரி செய்யும் பொழுது, கர்த்தாவே உங்களுக்கு பிரியமானதே செய்ய எனக்கு போதித்தரலும் என்று சொல்லி நம் வழிகளை கர்த்தருடைய வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்த்து, அவருடைய வசனத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்த்து நம் கர்த்தரிடத்துல போய் அந்த பிரச்சனைகளை சொல்லி கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு சீர்படுத்தப்படும் பொழுது நிச்சயமாவே அவர் நமக்கு சுகமான நித்திரை கொடுக்கிறார். மன அழுத்தங்களிலிருந்து அவர் இந்த வேளையில் உங்களை விடுதலையாக்குகிறார். உங்களை அழுத்து கொண்டிருக்கிற துன்பங்களிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்குறார். நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கிறார். தூக்கத்துல சொப்பனங்கள் மூலமா கர்த்தர் உங்களோடு கூட பேசி அவர் தம்முடைய திட்டங்களை உங்களுக்கு அறிவிக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.